தோழி கெனிஷாவோட சேர்ந்து ரவிமோகன் கோவாவில் 42 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்தை வாங்கியிருக்கிறாரு. அது குறித்த சொத்து பதிவு ஆவணங்கள்ல 2 பேருடைய தனிப்பட்ட விவரங்களும் வாங்கப்பட்ட நிலையில ரவிமோகன் தனக்கு கல்யாணம் ஆகலைன்னு குறிப்பிட்டிருக்கிறாராம். 2 மகன்களுக்கு அப்பாவா இருக்கிற ரவிமோகன் இன்னும் மனைவி ஆர்த்தி கிட்ட இருந்து முறையாக விவாகரத்து கூட வாங்கல. அதுக்குள்ள இப்படி தனக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்லி சொத்து பதிவு செய்த விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. காதல் மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்ய போறேன்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் பிள்ளையார் சுழி போட்டவர் தான் ரவிமோகன். 2 மகன்களுக்காக சேர்ந்து வாழுங்கன்னு பலர் அட்வைஸ் பண்ணாலும் காதல வாங்காத அவர் பாடகியும் தோழியுமான கெனிஷா கூட திருமண விழாக்கள், சினிமா விழாக்கள், சுற்றுலா, கோவில், குளம்னு ஜோடியா உலாவராரு. போதாததுக்கு புதுசா சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ரவிமோகன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனத்துல கெனிஷாவை பார்ட்னர் ஆக்கியிருக்கிறாரு. தனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னது மூலமாக மனைவி ஆர்த்தி மற்றும் 2 மகன்களுக்கும் ரவிமோகன் மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கிறாரு. உண்மைக்கு புறம்பான விவரங்களை ரவிமோகன் சொத்து பதிவுல குறிப்பிட்டிருக்கிறதால அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும்.